இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஹோம்மேடா செய்யப்பட்ட சார்கோல் சோப் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சார்கோல் சோப் நம்ம ஹோம்மேடா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ஒரு தேங்காய் மூடி எடுத்து இதை நம்ம பர்ன் பண்ணி சார்கோலா மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வீட்டில் இது மாதிரி பண்றோம். நீங்க வந்து வெளியில வச்சு வேற ஏதாவது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா நெய் விட்டு அந்த மாதிரி நீங்க பர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து லாட்டா பண்றோம். இப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி காட்டுறோம். நல்லா பர்ன் ஆகி லைக் ஃபுல் சார்கோலா மாறணும். அது வரைக்கும் நல்லா பர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து மணல் கொட்டி அந்த மணல் வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பிளேட் வேஸ்ட் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில எடுத்துடலாம். நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த தேங்காய் மூடியை நல்லா சார்கோல் ஆக்கி அது நல்லா வந்து ஆறுன பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிக்சி ஜார்ல போட்டு எடுத்து இந்த மாதிரி ஃபைனா வந்து நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, கையில பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒன்னுத்த வந்து நான் ஒரு கொட்டாஞ்சி அடிச்சு வச்சிருக்கேன். அது இவ்வளவுதான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட கோகோனட் ஆயில் கிளிசரின் சோப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டபுள் பாயிலிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டபுள் பாயிலிங் மெத்தடை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துங்க. இப்போ நல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சார்கோல் பவுடர் வந்து இதுல நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்களா. இப்போ நல்லா மிக்ஸ்அப் ஆகிருக்கு பாருங்க. இப்போ உடனே நம்ம மோல்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது உடனே நம்ம ஐபிஏ வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ வந்து சோப்பு ஊற்றி நம்ம மோல்டில் ஊற்றி 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, பியூர் ஹோம்மேட் சார்கோல் சோப் ரெடி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஹோம்மேடா சார்கோல் சோப் எப்படி செய்யறது நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்கோல் சோப், ஆலோவேரா சோப், ஹைபிஸ்கஸ், ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. மஞ்சுஸ்தா சோப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நலங்கு மாவு சோப்பு, இது எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிலிட்டியா இருக்குது. பிளஸ் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, ஆலோவேரா ஷாம்பு, 65 வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல்ஸ் கொண்ட ஹேர் கேர் ஆயில்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. பிளஸ் ஹேர் ஸ்ப்ரேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர், அடுத்தது வந்து ஹேர் கேர், ஸ்கல் கேர், இதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த சோப்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல வேற ஒரு புது ப்ராடக்ட்ஸோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் தேங்க்யூ.